வணக்கம். இது கரு டிவி. நான் உங்கள் கரு ஜெயஸ்மணி மரணி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சட்டசபையில நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். கிரிக்கெட்ல ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால்ல ஒருத்தர் பவுலர் பால் போடுறாருன்னா, பேட்டிங் பண்றவர் என்ன பண்ணுவாருன்னா லைட்டா டொக்கு வச்சு பார்ப்பாரு. ஏன் டொக்கு வச்சு பாக்குறாருன்னா, அந்த பாலோட ஸ்பீட் என்ன, அந்த பவுலரோட ஸ்டைல் என்ன, அந்த கிரவுண்டோட பிச்சு என்ன அப்படின்னு பாக்குறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு 2 பால் டக் வைப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பால்லே ஒருத்தர் 6 அடிக்கிறாருன்னு வச்சுங்களேன், அந்த டீம் ஜெயிச்சிருங்கிறது தான் உண்மையான நிலவரம். அது போல இன்னைக்கு ஆளுங்கட்சியை எதிர்த்து எதிர்கட்சிகள் அப்படிதான் பண்ணிருக்காங்க. நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அடிக்க ஆரம்பிச்சாங்க பாருங்க. உங்க ஆஸ்தான ஜோசியக்கார வந்து பிடிக்கும்னா உங்க வீட்டுல வச்சுக்கோங்க, எதுக்கு அரசாங்க பதவி கொடுத்து உட்கார வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க. சட்டசபையை அதிர்ந்துருச்சு. விஜய் அவர்கள் முகமெல்லாம் அப்படியே தொங்கி போச்சு. ஏன்னா அப்படி ஒரு வார்த்தையை அவர் அங்க இருந்து எதிர்பார்க்கல. ரொம்ப நியாயமான கேள்விகள் தான் கேட்டாங்க. குதிரை பேரம் நடந்ததா? ரத்தன் பண்டிட்ட நீங்க எதுக்கு அரசாங்க அதிகாரியாக நியமிச்சீங்க? அவருக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எதுக்காக அவருக்கு பதவி கொடுத்தீங்கிற விளக்கத்தை நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு அடின்னு அடிச்சு அதிர வச்சுட்டாங்க சட்டசபையை. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டாங்க. முகமுடி இல்லாம, முகத்தை மறைக்காம நாங்க வந்து வெளிப்படையான ஆட்சியை நாங்க கொடுப்போம் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் சொன்னீங்க. ஆனால் உங்களை பார்ப்பதற்கு ஒருத்தர் வந்தார். அவர் வந்து முகமுடி போட்டுட்டு உங்களை பார்க்க வந்தார். அவர் ஏன் முகமுடி போட்டு வந்தார்? அந்த முகமுடி போட்ட நபர் யார் அப்படிங்கறத இந்த சட்டப்பேரவையில நீங்க சொல்லணும் அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னாங்க. நறுக்குன்னு அது மாதிரி விஜய் அவர்களுக்கு முகத்துக்கு நேராவே சட்டப்பேரவையில நறுக்குன்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசினாரு. அவரை பார்க்கும் போது விஜயகாந்த் நினைப்பு தான் வந்தது. இந்த சிங்கத்தோட மனைவி இன்னைக்கு அந்த சட்டசபையில கர்ஜித்தது விஜயகாந்தை ஞாபகப்படுத்தியது. இப்போ முதல் நாளே எப்படின்னா, போக போக பிரேமலதா விஜயகாந்தோட ஆட்டம் இன்னும் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரி, ஃபர்ஸ்ட் பேட்டர் தான் அப்படி இருக்காரு, அடுத்து வர பேட்டர் வந்து கொஞ்சம் கம்மியா இருப்பாருன்னு பார்த்தா, அடுத்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அடின்னு அடிச்சிட்டார். புஷ்பா மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்றாரு அவர். புஷ்பா மாடல் ஆட்சி. புஷ்பா படத்துல எப்படி ஒரு சோஃபா வருமோ, அந்த சோஃபா நிறைய பணம் இருக்குமோ, அது மாதிரி அந்த நீங்க யாரை பார்க்க போறீங்களோ அந்த தலைவரோட வீட்டுக்கு ஒரு சோஃபா போகுது, பின்னாடியே நீங்களும் போறீங்க. நீங்க வந்து ரொம்ப நியாயமான ஆட்சி தருவீங்க, நேர்மையான ஆட்சி தருவீங்கன்னு சொன்னீங்க. யாரை கொள்கை எதிரியா அறிவிச்சீங்களோ அந்த பாஜக கூட்டணியிலிருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பாக டிடிவி தினகரன் நிக்க வைத்த என்டிஏ கூட்டணியிலிருந்து வேட்பாளர் ஜெயிச்சு வந்திருக்காரு. அவரை நீங்க வந்து இன்னைக்கு சட்டசபையில உங்க கூட சேர்த்திருக்கீங்க. மற்றும் சிலர் அப்படின்னு ஒரு கட்சியை சொன்னீங்க. அந்த மற்றும் சிலர் இருக்கிற கட்சியில ஜெயிச்சு வந்த ஒரு 25 எம்எல்ஏக்களை உங்க சைடு இழுத்திருக்கீங்க. அப்போ இது எப்படி நீங்க சொன்ன மாதிரி நியாயமான ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அடின்னு அடிச்சிட்டார். ஒரு விஷயம் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இதுல விஜய் அவர்கள் எப்படி முதல்வர் ஆனாரு யாருமே நினைச்சு பார்க்கல. கருத்து கணிப்புகள் கூட அதை சொல்லல. மக்கள் கூட அப்படி நினைச்சு பார்க்கல. ஏதோ கணிசமான இடங்களை பெறுவார் அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஆனா பெரும்பான்மையை அடைய முடியாவிட்டாலும் தனிப்பெரும் கட்சியாக ஜெயிச்சு வந்துட்டாரு. இதை நான் எதுக்கு ஒப்பிடுறேன் அப்படின்னா, சரஸ்வதி சபதம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படம் பேரு. அதுல அரசர் வந்து இறந்துருவாரு. அந்த ஊருக்கு யாரை வந்து அடுத்து அரசரா நியமிக்கிறது அப்படின்னு ஒரு யானை கையில ஒரு மாலையை கொடுத்து அனுப்புவாங்க. அந்த KR விஜய் அவர்கள் அவர் வந்து, அதுக்காக நான் விஜய் அவர்களை அந்த கேரக்டருக்கு ஒப்பிடுறேன்னு நினைச்சிடக்கூடாது. அந்த நிகழ்வை நான் சொல்றேன், அவ்வளவுதான். அப்போ KR விஜய் அவர்கள் வந்து யாசகம் பண்ணிட்டு இருப்பாரு. KR விஜய் கழுத்துல வந்து மாலையை போட்டுரும். அந்த யானை மாலையை போட்டுரும். இப்ப KR விஜய் வந்து அந்த நாட்டுக்கு ராணியா ஆகிருவாங்க. இப்போ ஏழ்மை நிலையில இருந்த KR விஜய் திடீர்னு பார்த்தா ஒரு மகாராணி ரேஞ்சுக்கு போனோம்னா, அதாவது ஒரு ஏழை திடீர்னு அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் உள்ள உட்கார்ந்து நல்லாட்சி செய்வார்னு நினைச்சா அவர் அகம்பாவமா சில காரியங்களை செய்ய ஆரம்பிப்பாரு. அப்படி இந்த கதை போகும்னு வச்சுங்களேன். மக்கள் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து சட்டமன்றத்திற்குள்ள முதலமைச்சரா அவங்களை அனுப்பி இருக்கிறாங்க. நீங்க உள்ள வந்த உடனே மக்களுக்கான திட்டங்களை என்ன செயல்படுத்தணும் அப்படிங்கறத பத்தி நீங்க யோசிக்கணும். மக்களுக்கு மாதம் 1000 ரூபாய் போன அரசு கொடுத்திருந்துச்சு, மகளிர் உதவித்தொகையாக கொடுத்திருந்தாங்க. விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு? 2500 ரூபாயாக நான் வந்து உயர்த்தி வழங்குவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு. அவங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்க, நான் 2500 ரூபாய் கொடுக்குறேன். இவங்களுக்கு தான் சொன்னாங்க. ஆனா நான் 60 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் அனைவருக்கும் இந்த 2500 ரூபாய் வழங்குவேன்னு சொல்லி விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தா இன்னைக்கு ஜெயிச்சு அவரு முதல்வரா உட்கார்ந்து இருக்கிறாரு. ஏற்கனவே கொடுத்த 1000 ரூபாய்
இந்த 10ஆம் தேதி 12ஆம் தேதிக்குள்ள வந்துரும். 13 ஆயிடுச்சு தேதி. இந்த 13 தேதி வரைக்கும் இந்த 1000 ரூபாய் இன்னும் வரல அப்படின்னு ஒரு கவலையில மகளிர்கள் இருக்கிறாங்க. இந்த 2500 ரூபாய் உங்களால வழங்க முடியாது நீங்க சொன்னது. ஏன்னா அது எல்லாருமே விமர்சித்த விஷயம். ஏற்கனவே சொல்லிட்டாங்க அந்த 2500 ரூபாங்கிறது விஜய் அவர்களால கொடுக்க முடியாது அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனா ஏற்கனவே கொடுத்த 1000 ரூபாய் இருக்குல்ல, நீங்க சொல்ற மாதிரி அது வந்து கஜானா காலி, நிதி நெருக்கடி இருக்குன்னா இந்த நிதி நெருக்கடி இருக்கிற சூழ்நிலையில தான் அந்த திமுக அரசு மகளிர் உரிமை தொகையாக அந்த 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசி காலத்துல கூட என்ன பண்ணாங்க, 2 மாதங்களுக்கான காசும் போட்டு கோடை கால உரிமை தொகையாக இன்னொரு 3000 ரூபாய் போட்டு 5000 ரூபாயாக அந்த உரிமை தொகையை கொடுத்துட்டும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மாதம் வந்து 2000 தருவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு போனாங்க. அவங்க வந்திருந்தாலும் இந்த 2000 தர முடியாட்டியும் இந்த 1000 ரூபாங்கிறது தொடர்ந்து வந்து இருக்கும். பெண்களுடைய ஆதரவு எனக்கு தான் இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருந்தீங்க. அந்த பிம்பம் வந்து உண்மையிலுமே இன்னைக்கு பழிச்சிருக்கு. மகளிருடைய வாக்குகள் உங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் முதல் ஆட்சிக்கு வந்தோடனே அந்த மகளிருடைய அடிமடியில் கை வைப்பது போல அந்த 1000 ரூபாய் உதவித்தொகையை நீங்கள் இன்னும் அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தாம இருக்கீங்க. இந்த பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு நீங்க எங்க ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன பண்றீங்க அப்படின்னா, ரத்தன் பண்டிட் என்கிற ஒரு ஜோசியக்கார் உங்களுக்கு உங்க ஜாதகத்தை பார்த்து ஜோசிய சொல்லி இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, இப்படி போங்க, இந்த நேரத்துல வெளியே போங்க, இந்த நேரத்துல பதவி ஏத்துக்குங்க உங்களை வழிநடத்திய ரத்தன் பண்டிட்ங்கிற ஜாதகம் பார்க்கிற ஒரு ஆள், அவருக்கு அரசின் உயர் பதவியை தரீங்க. இப்போ திமுக அரசு பதவி ஏற்றணும் என்ன பண்ணாங்க, யாருக்கு அந்த பதவியை கொடுத்தாங்க, பொருளாதார நிபுணர் ஒருத்தர், அவரை கூட்டு வந்து அந்த பதவியை கொடுத்து உட்கார வச்சாரு. பொருளாதாரம் எப்படி இருக்கு, இந்த பொருளாதாரத்தை இப்படி கொண்டு போலாம், இந்த பொருளாதாரத்தை இப்படி வளர்க்கலாம், பொருளாதார நிபுணர் ஒருத்தரை அந்த நிர்வாக பதவி உட்கார வச்சார். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, பொருளாதாரத்தை பத்தி கவலைப்படல, மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையை பத்தி நீங்க கவலைப்படல, நீங்கள் வாக்குறுதி அளித்த மக்கள் நல திட்டத்தை பத்தி நீங்க கவலைப்படல. வந்தோன்னு என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு ஜாதகம் சொல்லி காக்கா உட்கார பணம் மலம் விழுந்த கதை தான். அவர் பெரிய அறிஞர் ஞானி எல்லாம் கிடையாது. அவர் அறிஞர் ஞானியா கூட இருக்கட்டும், பொருளாதாரத்துல ஞானியா, அவரு பொருளாதாரத்துல அறிஞர் ரத்தன் பண்ணிட்டு கிடையாது இல்ல. அவரு ஒரு ஜாதகத்தை பார்ப்பவர், உங்க ஜாதகத்தை சரியா கணித்தவர், மக்களோட ஜாதகத்தை இல்ல, உங்கள் ஜாதகத்தை சரியா கணித்தவர். உங்களுடைய ஜாதகத்தை சரியா கணித்தவருக்கு நீங்கள் ஒரு நிர்வாக பதவியை கொடுக்கிறீங்க. உங்களுக்கு பர்சனலா உதவியவர்களுக்கு நீங்க வந்தோடனே ஒரு அரசு பதவியை கொடுக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு வாக்களித்து உட்கார வைத்த அந்த மகளிர் உரிமை தொகை பற்றி நீங்கள் யோசிக்கவில்லை. இது யாருடைய பணம், மக்களாகிய எங்களுடைய ரத்தத்தையும் வியர்வையும் சிந்தி நாங்கள் உழைத்த பணத்தில், வரி கட்டும் பணத்துல உங்களுக்கு தேவையான உங்கள் ஜாதகத்தை சொல்ற ஒரு ரத்தன் பண்டிட்டை கொண்டு வந்து அந்த நிர்வாகத்துல உட்கார வச்சு நீங்கள் சம்பளம் கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? உரிமை தொகையை மறந்துவிட்டு இப்படி ஒரு உரிமையை உங்கள் கையில் எடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய எண்ணம் என்ன? மக்கள் நலன் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிறது தான் இதுல இருந்து தெரியுது. மக்களே புரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க, தெளிஞ்சுக்குங்க, அவ்வளவுதான். ஏன்னா அடுத்து வரும் தேர்தல்ல தாவேக்காங்கிற கட்சிக்கு நீங்க வாக்களிக்கணுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா உங்களுடைய குழந்தைகள் சொன்னாங்க, என்னுடைய பேத்தி சொன்னா, என்னுடைய பேரன் சொன்னா, என்னுடைய மனைவி சொன்னா, என்னுடைய கணவர் சொன்னாரு, என்னோட தம்பி சொன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான்னு சொல்லி உங்களுடைய சொந்தங்கள் சொன்னதுன்னு நீங்க ஓட்டு போட்டீங்க. ஆனா இன்னைக்கு உங்களை அவர் நட்டாற்றில் விட்டு விட்டார் என்பதுதான் உண்மையான நிலவரமாக இருக்கிறது. விஜய் என்ற ஒரு மாய பிம்பத்தை, ஒரு திரை பிம்பத்தை நம்பி நீங்கள் எல்லாம் வாக்களித்து விட்டீர்கள். இதற்கான பலனை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இன்னொரு முறை இந்த தவறை நீங்கள் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விளக்கமான வீடியோவை போட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.